என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. அவர் போக முடியாத, பிரச்சாரம் செய்ய முடியாத இடத்துல கூட, குக்கிராமங்கள், பட்டி தொட்டிகளில் கூட, தியேட்டர்களில் அவருடைய இந்த படம் அவர் அரசியலை கொண்டு செல்லும். அந்த கட்சியினுடைய பிரச்சாரமாக அது அமையும். வந்தால் நல்லது. ஆனால் வர விடுவார்களா அப்படின்னா, மோடி அமித்ஷா முடிவு தான் இறுதி முடிவு. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் முடிவெல்லாம் முடிவாக நான் நினைக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப தந்திரங்கள் பண்ணுவாங்க, நரித்தந்திரங்கள் பண்ணுவாங்க. எவ்ரிபடி நோஸ் த மாஸ் பாப்புலாரிட்டி ஆஃப் விஜய். அதே போல் சினிமா என்பது ஒரு பவர்ஃபுல் ஊடகம். இந்த ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவை திரட்டி கொடுக்கும் விஜய்க்கும், விஜய் கட்சிக்கும்ன்றது தெரியும். அதனால் அவங்க இதை தேர்தலுக்கு முன்பு அனுமதிப்பார்களா, விஜயை என்டிஏ கூட்டணியில் கொண்டு போகிறதுக்கான இந்த வேலை இல்லை. இப்போ முடிச்சிட்டாங்க. இனிமேல் விஜய்க்கு அழைப்பு இல்லை. விஜய் தங்கள் அழைப்பை நிராகரித்ததால் அவருக்கு தண்டனை தான் இதெல்லாம். ஸோ அந்த ஸ்டேஜை கடந்தாச்சுங்க. பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு சில திமுக சொம்புகள் பேசலாங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்ற மாதிரி விஜய்க்கு வின் சிச்சுவேஷன் தான். வந்தால் அந்த படம் அவர் பிரச்சாரத்தை எளிதாக்கிடும், எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துரும். வரலன்னு சொன்னால் அதுவே ஒரு பிரச்சாரம் ஆகும். எந்த அளவுக்கு அவருடைய கடைசி படம், அந்த கடைசி படத்தை எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் அவுட் ஆஃப் தி வே போய் இதை தடுத்தாங்க. அப்போ பாஜகவை எதிர்க்கிற அத்தனை பேரும் தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கு அது ஒரு வழி செய்யக்கூடிய. பாஜகவை பேசி அந்த ஃபோக்கஸை இழக்க விரும்பலை. அவருடைய ஃபோக்கஸ் 2026 மார்ச் ஏப்ரலில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல். அதில் வெற்றி பெறணும், திமுக அரசை வீழ்த்தணும், மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தாவேகா ஆட்சி அமைக்கணும். இந்த ஃபோக்கஸ் தான் அவருக்கு மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல்னால் என்னங்க பாஜகவை பற்றி வாய் திறக்காமல் இருக்கார அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னால் புரிஞ்சுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் 29 தான். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்றைக்கி அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம நேர்காணலில் கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களை நோக்கி அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் பெரிய ஒரு தலைவலியாக அமைஞ்சிருக்கு இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த வழக்கு, சென்சார் வழக்கு ரொம்ப நீடிச்சு போய்கிட்டே வந்திருக்கு. நிறைய பேர் அனுமானிக்கிறது என்னென்னா, பிஜேபி டைரெக்டாகவே இருந்து இதை விஜய்க்கு மிரட்டல் கொடுக்குறாங்க, விஜய் எப்படியாவது என்டிஏக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றது. இப்போது இந்த சென்சார் எப்படி போகும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் இதெல்லாம் சமாளித்து இல்லைப்பா நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு என்டிஏக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நிறைய திமுக காரங்க அப்படி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் போயிடுவார் ஒரு பயம். இல்லை, நான் நிறைய இதை பற்றி பேசிட்டோம். 2 விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனைக்கும் தாவேகா அரசியல் பயணத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இதை முடித்து போடுறவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அது முடிஞ்சு போச்சு. அவருடைய நடிகர் கலைப்பயணம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவர் மக்களுக்கான அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. அதனால் அது வெளிவந்தால் நல்லா இருக்கும். அவர் போக முடியாத, பிரச்சாரம் செய்ய முடியாத இடத்துல கூட, குக்கிராமங்கள், பட்டி தொட்டிகளில் கூட, தியேட்டர்களில் அவருடைய இந்த படம் அவர் அரசியலை கொண்டு செல்லும். அந்த கட்சியினுடைய பிரச்சாரமாக அது அமையும். வந்தால் நல்லது. ஆனால் வர விடுவார்களா அப்படின்னா, மோடி அமித்ஷா முடிவு தான் இறுதி முடிவு. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் முடிவெல்லாம் முடிவாக நான் நினைக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப தந்திரங்கள் பண்ணுவாங்க, நரித்தந்திரங்கள் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு முன்னால் இந்த படம், ஏன்னா எவ்ரிபடி நோஸ் த மாஸ் பாப்புலாரிட்டி ஆஃப் விஜய். அதே போல் சினிமா என்பது ஒரு பவர்ஃபுல் ஊடகம். இந்த ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவை திரட்டி கொடுக்கும் விஜய்க்கும், விஜய் கட்சிக்கும்ன்றது தெரியும். அதனால் அவங்க இதை தேர்தலுக்கு முன்பு அனுமதிப்பார்களா,
ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்தால் கூட, அதாவது இந்த பட தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக சென்சார் போர்டு ஓயும் என்று நான் நினைக்கல. அவங்க உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், மாற்றணும்னு நினைக்கிறேன். அதாவது விஜயை வந்து என்டிஏ கூட்டணியில் கொண்டு போகிறதுக்கான இந்த வேலை இல்லை. இப்போ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது அவங்க முடிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து விஜய்க்கு வந்து அழைப்பு இல்லை. விஜய் தங்கள் அழைப்பை நிராகரித்ததால் அவருக்கு தண்டனை தான் இதெல்லாம். ஸோ அந்த ஸ்டேஜை கடந்தாச்சுங்க. பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு சில திமுக சொம்புகள் பேசலாங்க. அவர் ஒன்றும் அப்படியெல்லாம் போகிற ஆள் இல்லை. அப்படி போகிற ஆளாக இருந்தால் ஏக காலத்தில் மத்தியில் ஆளும் கட்சியையும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் தன்னுடைய அரசியல் எதிரின்னு பொதுவாக டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டார். புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்தவரையில் வந்து அவரை தண்டிப்பதற்காகவும் அவரை பழித்தீர்ப்பதற்காகவும் மோடி, ஷா, பாஜக ஹைகமாண்ட் சென்சார் போர்டை பயன்படுத்துது அப்படின்றதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் அதுதான் நடக்கும். அது நம்ம பார்க்க வேண்டியது தான், என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ ஆல்ரெடி படம் இந்த போஸ்ட்போனு இந்த வழக்கு எல்லாம் தள்ளி போய் இவ்வளோ காலவரையம் வந்து ஆயிடுச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆகாமல் போனால் அது விஜய்க்கு சாதகமாக வர தேர்தலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணுன்ட்டு வந்து நினைக்கிறீங்களா? அதாவது யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்ற மாதிரி விஜய்க்கு வின் சிச்சுவேஷன் தான். வந்தால் அந்த படம் அவர் பிரச்சாரத்தை எளிதாக்கிடும், எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துரும். வரலன்னு சொன்னால் அதுவே ஒரு பிரச்சாரம் ஆகும். எந்த அளவுக்கு அவருடைய கடைசி படம், அந்த கடைசி படத்தை எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் அவுட் ஆஃப் தி வே போய் இதை வந்து தடுத்தாங்க. ஒரே குற்றம் அவர் பண்ணது, பாஜகவோடு நான் ஒத்துழைக்க மாட்டேன், உங்கள் கொள்கையை உடன்பட மாட்டேன், எதிர்க்க மாட்டேன். அப்போ பாஜகவை எதிர்க்கிற அத்தனை பேரும் தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கு அது ஒரு வழி செய்யக்கூடிய இது. ஏன்னா இவ்வளோ போல்டாக பண்ணுறாரு, அதன் காரணமாக திருப்பி தாக்குறாங்க. அந்த தாக்குதலை அவர் சமாளித்து நிற்கிறாரு களத்தில். அதனால் வந்து அவரை பொறுத்தவரையில் படம் வந்தாலும் அவருக்கு ஹியூஜ் ப்ரொபகண்டாவாக இருக்கும். படம் வரலைன்னா அதை விட அதிகமான ப்ரொபகண்டா அவருக்கு வரப்போகுது. அதான் நான் நினைக்கிறேன். இப்போ இறுதியாக சார், இப்போ தேர்தல் சமயம் வந்து ரொம்ப வந்து நெருங்கிருச்சு. விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் இந்த சிபிஐ விசாரணை கூட முடிச்சுட்டு வந்தாச்சு, இன்னொரு பக்கம் இந்த சென்சார் இஷ்யூ இப்படியெல்லாம் வந்து இருக்கிறப்ப கொஞ்சம் இப்போ காமன் ஆடியன்ஸோ வந்து இருக்கட்டும், இல்லை திமுக காரங்க, ஏன் ஒரு சில தாவிக்கைக்காரங்கள்லாம் ஏன் விஜய் இதை பற்றி வெளிப்படையாக வந்து பாஜகவை எதிர்த்து பேச மாட்டுறாரு, தேர்தல் வேறு நெருங்கிருச்சே, ரொம்ப கம்மியான டைம் தானே வந்துருக்கு, இப்போ வந்து சின்னத்தையும் வந்து வாங்கி நம்ம பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தா தானே நம்ம வந்து கிராமங்களுக்குள்ளெல்லாம் போக முடியும், விஜய் எப்போ வந்து பேசுவாருன்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு கேள்வியெல்லாம் நியாயமானது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு தேவை அவசியன்றதை பார்க்கணும்ல. பாஜக இப்படிலாம் பண்ணுதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஜனநாயகன் படம் சென்சார் போர்டில் வந்து அவருக்கு கொடுக்குற தொல்லைகள் எல்லாம் தெரியுது. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. தயாரிப்பாளர் நிலையையும் பார்க்கணும்ல. விஜய் தான் அரசியலுக்கு வந்துட்டோன்னு நினச்சிட்டு அரசியல்வாதி மாதிரி அடித்து விட்டு இப்போ அவருக்கு ஆல்ரெடி அமேசான் வந்து ஓடிடி நீங்கள் இந்த டேட்குள்ளே ரிலீஸ் பண்ணலன்னா அவருக்கு சிக்கல் வருது இல்லை. அப்போ அவர் வந்து இந்த ஒரு படத்துக்காக பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம், நான் புரிஞ்சுக்கிறேன். இவர் வந்து வேகமாக அடித்தார்னா இன்னும் வேகமாக அவங்க பண்ணி பாதிக்கப்பட போகிறது விஜய் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு வந்து இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அவருக்கு வந்து பணம் கொடுத்தாச்சு எல்லாம். ஆனால் படத்தை எடுத்த தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், அவரை நம்பி முதல் போட்டிருக்கவங்கெல்லாம் பாதிப்பாங்க, தியேட்டர் ஓனர்ஸ்லாம். அதனால் அந்த பொறுமையாக இருக்கிறார் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு இப்படி பண்ணுறாங்க ஐயோன்னு சிம்பத்திக்காக செஸ்ட் பீட்டிங் பண்ணுவாங்க சில பேர், மாற அடிச்சுக்குவாங்க. ஒரு முறை ஸ்டாலின் வந்து அவரே சட்டையை கீழ்ச்சிக்கின்னு வெளியே வந்த காட்சிலாம் இருக்கா சட்டசபையில், என்னை கீழ்ச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு அப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக போலியாக நாடகம் ஆடுகிற அரசியல்வாதியாக விஜய் இருக்க விரும்பலை. அவர் ரொம்ப தெளிவாக ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாரு,
நான் வந்து மாமூலாக இங்கே இருக்க அரசியல்வாதி மாதிரி இருக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொலிட்டீஷியன். ஒரு வேறுபட்ட மாறுபட்ட அரசியல்வாதியாக நான் செயல்பட விரும்புகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காலாம் பேசுறதில்ல. அவர் தழைய வேஷ்டியை கட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு வெள்ளையும் ஜல்லையமாக தெரியறதில்ல இல்லையா? அதனால் விஜய் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான 50 வயசு தாங்க ஆச்சு அவருக்கு. அவர் ஒரு யங்கர் ஜெனரேஷன் பொலிட்டீஷியன். நம்ம மற்றவங்கள பார்க்குற மாதிரி அவரை பார்க்கக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்றுங்க, அவர் ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். பாஜகவை வந்து அதை வந்து உறுதியாக எதிர்க்கிறாரு. இல்லைன்னா எப்போவோ பக்கிலாக இருப்பாங்களே, இவருக்கு கொடுத்த தொல்லையை வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா அதில் கொள்கையில் உருக்கு போல் உறுதியாக நிற்கிறாரு. ஆனால் வெளியே பேச வேண்டியதில்லை. வெளியே என்ன பாஜகவை பேசி அந்த ஃபோக்கஸை இழக்க விரும்பலை. அவருடைய ஃபோக்கஸ் வந்து 2026 மார்ச் ஏப்ரலில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல். அதில் வெற்றி பெறணும், திமுக அரசை வீழ்த்தணும், மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தாவேக ஆட்சி அமைக்கணும். இந்த ஃபோக்கஸ் தான் அவருக்கு வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல்னால் என்னங்க பாஜகவை பற்றி வாய் திறக்காமல் இருக்கார அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னால் புரிஞ்சுக்கலாம். இப்போ வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல் 29 தான். இப்போ இன்னும் சில மாதங்களில் வரப்போகிறது ஆட்சி பண்ணிகிட்ருக்கிற திமுகவை இறக்கணுன்றதுக்கான தேர்தல். அப்போ அந்த தேர்தலில் ஒரு ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்கும்போது இதை வந்து நம்ம கையில் எடுக்க வேணாம் இப்போதைக்குன்று தான் வச்சுருக்கேன். அது ஒரு டாக்டிக்கல் மூவ் தான், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, போர் தந்திரங்கள். அப்படிப்பட்ட ஒரு தந்திரமாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை. திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, அவங்க அதிமுகவை திட்டமாட்டாங்க, வேறு யாரும் திட்டமாட்டாங்க. பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வந்துடும். இது சட்டமன்ற தேர்தல்லையும் பேசுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பேசினா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் பேசுவாங்க, நகராட்சி தேர்தலில் பேசுவாங்க. அதனால் அவங்க நெரேட்டிவ் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதால அதை நம்ம கிளப்பி விட்டோம்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸு, நம்ம கரப்ஷன் இதெல்லாம் சப்ஜெக்ட் டிபேட்டுக்கு வராது. பாஜக எதிர்ப்பு, திராவிட மாடல்னு சொல்லி கதையை ஓட்டலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த வலையில் விழாமல் விஜய் வந்து ஃபோக்கஸ்டாக தன் கட்சியையும் தன் கட்சி அணிகளையும் பொதுமக்களையும் கூட இந்த ஆட்சியின் அவலங்கள், இந்த ஆட்சியினுடைய தவறுகள், இந்த ஆட்சியினுடைய ஊழல்கள், இந்த ஆட்சியின் குடும்ப அரசியல், தலித்துகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, மோசமான நிதி நிலையில் கொண்டு வந்து விட்ருக்காங்க இந்த 4.25 வருஷத்தில். அப்போ இது மாதிரி பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ், ரியல் இஷ்யூஸை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆட்சியாளர்களை அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதனால் அவர் ஸ்ட்ராட்டஜி இப்படி போகிறாரு. அவர் எப்படி பேசணும், யாரை எதிர்க்கணும், என்ன சொல்லணுன்றத அவர் தானே, அவங்க கட்சி தானே முடிவு பண்ணணும். நீங்கள் அந்த கட்சி இப்படி நடக்கணுன்றதுக்கு உங்களுக்கு ஆதரவாக பண்ண முடியுமா? அதனால் அதில் வந்து அவர் கரெக்டாக தான் போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் காலில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்